ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்களில் ஒன்று. இன்றைக்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் ஓனரை பார்த்து, ஐயோ 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 இப்படிலாம் வீட்டை கட்டிட்டான்ப்பா, வீட்டை கட்டிட்டுப்பான்ட்டு ஒரு வைத்தறிச்சலில் பேசிக்கிட்டு இருந்தார். பொதுவாகவே இந்த சென்னையில் ரொம்ப நல்ல ஹவுஸ் ஓனர்ஸ்கள் இருக்கிறாங்க. ஒரு சில ஹவுஸ் ஓனர்ஸுடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொடுமையாக இருக்கிற ஒரு ஹவுஸ் ஓனருடைய காரியம்தான் அன்னைக்கு பேச போகிறோம். அப்போது இப்படிலாம் சம்பாதிச்சான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறதுக்கும் அந்த பில்டிங் ஓனரும் நம்ம ஊரை சேர்ந்தவங்க, அவங்ககிட்ட நான் பேசுவேன். அப்போ இவர் சொல்கிறதுக்கு ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓப்பனாகவே கேட்டேன். என்னாச்சு, எங்கள் ஹவுஸ் ஓனர் உங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறாரு, என்னென்னாச்சு அப்படின்னு. தம்பி, நம்ம வியாபாரத்துக்கு இங்கே கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறுவோம். இது காய்க்கிற மரத்தில் கல்லடிப்படுறது எல்லாம் சகஜம்தான். இப்படி தப்பாக பேசுகிறவங்க உலகம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை நம்ம தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. நாங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்னா, ஒரு வியாபார ரீதியாக அறிவுபூர்வமாக சொன்னார். பொதுவாக கடைகளில் நானும் இப்படியே வாக்கிங் வர்ற மாதிரி வருவேன். ஒரு சில கடைகளில் முன்னேறாதது, மனுஷன் முன்னேறதை நான் பார்த்த உடனே ஓரளவு ஜட்ஜிமெண்ட் சொல்கிற ஒரு அனுபவம் இருக்குது தம்பி. இப்போ கூட நான் ரோட்டில் போகும்போது பார்ப்பேன், கடையை உட்காந்து செல்ஃபோனில் ஆடிக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைக்கு வர கஸ்டமர் கூட தெரியாது. சிலவங்க சாயந்தரம் வரைக்கும் கடையிலே இருப்பாங்க, அடுத்தவங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அக்கம் பக்கம் சண்டை போட்டுட்டு அப்படியே ஒரு கல்ச்சுரலாக அந்த வாழ்க்கையை தங்களைத்தானே ஒரு சிறைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அப்படி நான் இல்லாமல் என்ன பண்ணோம்னா, வியாபாரம் பண்ணும்போது 4 வகை காரியங்களை எடுப்போம். நம்ம முதல்ல கஷ்டப்பட்டு ஒரு தொழில் செய்கிறோம்னா அதில் கடின உழைப்பு இருக்கும். அதில் எண்ட் ஆஃப் மார்ஜின் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜில் வரவுக்குள்ளே நாம் செலவை பண்ணி, ஏன்னா வீட்டு வாடகை, கடை வாடகை, நம்ம எதிர செலவை பண்ணி, அப்போ இவ்வளோ வருமானம் தான் இருக்குது, இவ்வளோக்குள்ளே செலவு பண்ணணும் பார்க்கணும். சப்போஸ் நம்ம எதிர்பார்த்த வியாபாரம் 1 மாதம் 2 மாதம் இல்லை, அவ்வளோ வருமானம் இல்லைன்னா நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். ஏன்னா அதில் உட்காந்து போராடக்கூடாது. அப்படி நம்ம உட்காந்து போராடும்போது கொஞ்சம் பணம் வந்த உடனே நம்ம 10 பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது பல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பிஸ்னஸ் எல்லாமே ஒரு லாஸ் தரும். அதுதான் படிக்கட்டு. அப்படி எல்லாருமே எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகிட முடியாது. போராடி தான் நம்ம அதை சக்ஸஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்கு படிப்பு வழியாக வந்தாலும் சரி, அனுபவ ரீதியாக வந்தாலும் இதுதான் போராட்டம். அப்போ நாங்கள் எண்ட் ஆஃப் மார்ஜின் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆல் சப்போர்ட்டு கொஞ்சம் கிடச்சிது. என் ஒய்ஃபோட தம்பியெல்லாம் கிடச்சாங்க. அப்போ அவங்க கடையை பார்த்துருக்கும்போது நான் சும்மா இருக்காமல் இன்னொரு அதிக லாபமான ஒரு தொழில், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உழைக்கிற தொழில் ஒன்று கிடச்சிது. அதில் பல பிரச்சனைகளும் இருக்கும். அந்த தொழிலுக்கு நான் போனேன், வீட்டை பார்த்துக்கிட்ட சொல்லிவிட்டு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் போனீங்கன்னா அதில் லாபம் இருக்குது, அவங்க கூட்டி கொண்டு உங்களை அழிச்சிருவானுங்க, அவங்களை கெடுத்துருவாங்க, அப்படி இப்படின்னு பல ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஆபத்து எங்கே தான் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் துணிஞ்சு போனேன். அது ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை, ஒரு நார்மலான தொழில் தான். அப்போ அங்கே போகும்போது அந்த தொழில் சம்மந்தப்பட்டவன் ஈஸியாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல. அவன் நம்ம கிடைக்கிற லாபத்தில் அவனுக்கே, நான் உனக்கு உதாரணத்துக்கு ஒரு 20 ரூபா கிடைக்குதுன்னா, நான் கிட்டத்தட்ட முதல் டைமில் ஒரு 15 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி 5 ரூபா தான் எனக்கு லாபம் கிடச்சிது. சிலவங்க நம்ம கஷ்டப்பட்டு அவனுக்கு 15 ரூபா கொடுக்குமான்னு சண்டை போட்டு போயிட்டாங்க. பட்டு நான் அவன் கூடயே உட்காந்து அந்த தொழிலை கண்டுபிடிக்கிறதுக்கு வரைக்கும் முதல்ல 5 ரூபா கிடச்சிது, உழைச்சேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 7 ரூபா கிடச்சிது. 20 ரூபா லாபத்தில் 15 ரூபா அவனுங்களுக்கே செலவாச்சு, 5 ரூபா கிடச்சிது. அப்புறம் 7 ரூபா லாபம் கிடச்சிது, 13 ரூபா செலவாச்சு. இப்படியே அவங்களுக்கு நான் செலவு பண்ணி முதல்ல எங்ககிட்ட ஒரு 2000 ரூபாயை வாங்கினான், தரவே இல்லை, கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 5000 ரூபா வாங்கினான், தரவே இல்லை, கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 10,000 ரூபா வாங்கினான்,
கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் கேட்குறதே இல்லை. அதுக்குள்ளே அந்த தொழில்நுட்பங்களை நான் படிப்படியாக கற்று அந்த 20% லாபமும் எனக்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆச்சு. அப்போ என் கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே மிலிட்ரி மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. லாபம் இருந்தால் மட்டும் வியாபாரம் பண்ணுவாங்க, நஷ்டம்னா விட்டுட்டு ஓடிந்துருவாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஒரு கல்விக்கு போனாலும் பர்ட்டிகுலர் ஆண்டுகள் படிக்கிறோம். ஆனால் கல்வி கூட நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. ஒரு காலேஜுக்கு போனாலும் பர்ட்டிகுலர் ஆண்டுகள் படிக்கிறோம். படிப்பு தான் நம்மளுக்கு சொந்தம் தவிர காலேஜ் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அப்போ அந்த படிப்புக்காக நம்ம எஃபெக்ட் போடுறத நம்ம தொழிலுக்காக எஃபெக்ட் போடணும். அப்போ அந்த ஒரு தொழிலை நம்மளுக்கு கற்றுத்தரவங்க ஈஸியாக கற்று தந்துட மாட்டாங்க. அதில் பல போராட்டங்கள் இருக்கும். அதில் பல கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அந்த கெட்ட பழக்கங்களில் நம்ம போயிடக்கூடாது. இப்படி போராடி சம்பாதிக்கும்போது எனக்கு ஒரு அளவு பர்ட்டிகுலர் அமௌண்ட் எனக்கு சேர்ந்துட்டு, அப்புறம் நான் ஒரு இடம் வாங்கினேன், அந்த பெரிய வீட்டை கட்டினேன். இப்போவும் நான் புதுசாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பெர்சன்டேஜ்னு சொல்ல போனால் ஹெட் ஆஃப் மார்ஜினுக்கு வந்து போராட்டம் ஜாஸ்தி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மளிகை கடை வச்சுருக்கோன்னா காலைல 5 மணிக்கு தொடங்கணும், நைட்டு 10 மணி 11 மணி ஆகும். என் கூட சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தங்களை தானே கெடுத்துக்கிடுவாங்க. பாதி பேருக்கு காலே இப்படி பெண்டாக இருக்கும். ஏன்னா அந்த கடைகளை நடந்து தூக்கம் இல்லாமல் பர்ட்டிகுலர் ஏஜில் கால் கை எல்லாம் வியாதி வந்துடும். நான் அப்படி இல்லாமல் ஒரு பர்ட்டிகுலர் ஹவர் தான் உழைக்கிறேன். அது ஸ்மார்ட்டாக உழைக்கிறேன். என் ஒய்ஃபு மாமா மச்சான் எல்லோரும் தொழில் செய்யும்போது அவங்களுக்கு இதே பேஸு தான். நம்மளுக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சிதுன்னா அவங்களுக்கு ஒரு 50 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த வருமானங்கள் பெருக எனக்கு வருமானம் வச்சு நான் முன்னேறிட்டேன். இப்போ வாழ்க்கையில் போராட்டங்கிறது ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும். நம்ம பல தொழிலை ஆரம்பிச்சுட்டு இதில் இவ்வளோ லாபம் கிடைக்கும், இதில் லாபம் கிடைக்குன்னு போயிட்டு அந்த மொத்த லாபமும் நம்மளுக்கே ஒரே நாளில் சொந்தமாகலாம் ஆகவே ஆகாது. அதில் போராடணும் இப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவங்க 1, 2, 3, 4 தொழில்கள் பண்ணி நல்ல வெல் செட்டில்டு. அப்போது மனுஷன் போராடுறது வாழ்க்கையை எடுத்துக்கிடும்போது தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுக்கிறான், கம்பீரமாய் விதைக்கிறவன் கண்ணீரோடு அறுக்கிறான். அப்போ எனக்கு ஏதோ எங்கள் பரம்பரையில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 கடை 3 கடை 4 கடை வச்சு அந்த 4 கடையை மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியாமல் லாஸ் ஆகிறது ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஆனால் அதுவே லைஃபாக இருந்துடக்கூடாது. நீ என்ன எஃபெக்ட் போட்டா அப்படிங்கிற எண்ணத்தை அங்கே நம்ம கொண்டுக்கிட்டு வரணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் 2 பிஸ்னஸ் பண்ணேன், 3 பிஸ்னஸ் பண்ணேன், 4 பிஸ்னஸ் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறா? ஒன்றும் இல்லை, உடஞ்சி போச்சு. அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விழுந்து எந்திக்கும் போது தான் நம்மளுக்கு பெரிய அனுபவம் கிடைக்குது. அது நம்மளுக்கு பல டிகிரிக்கு சமானம். அந்த டிகிரியோட ஒரு போராட்டத்தை போராடணும். அப்போ கடவுள் கூட சொல்கிறாரு, இளம் வயதிலே நுகத்தடியை சுமக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியவான். அந்த வசனத்தை கரெக்டாக சொல்ல தெரியல. அப்போ நம்ம சின்ன வயசில் ஐயோ நான் கஷ்டப்பட்டேனே அப்படிங்கிறத விட வெயிலில் 105 டிகிரி வெயிலில் சைக்கிளை ஓட்டி கஷ்டப்பட்டு அந்த வியாதினால் வர்ற வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தன்னோட உடலில் பாதுகாப்பு வச்சுருக்கவனுக்கு ஏசிலே தூங்கினாலும் திடீர்னு ஒரு வெயில் இடத்துல போகும்போது வெயிலே பார்க்க தான் ஐயோ வேகுது ஷூமா அந்த ஏசிலேயே தூங்குறவர் அசால்ட்டாக நின்றுட்டு இருப்பார். ஓடா 105 டிகிரிலே நான் சைக்கிள் ஓட்டினவன், அந்த வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தையே பார்த்தவன். தண்ணி அடிக்கிறவங்களோட சேர்ந்தா கெட்டு போயிடும். அவன் தண்ணி அடிக்கிறான், அதான் அவன் கெடுத்துக்கிறான். தண்ணி அடித்தா என்ன உடம்புல சத்து ஊறுதையாக போகுது, அது அவனுக்கே தெரியும். தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் பிளாட்ஃபார்ம்லேயே உளுந்து கிடப்பான், ஒருத்தன் ஒயின் ஷாப்பு வலையில் மழை பெஞ்சு உளுந்து கிடக்கும். அங்கே ஒயின் ஷாப்புக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துக்கிட்டே இன்னொருத்தன் போய் சரக்கை வாங்குவான். அது அவங்க விருப்பப்படுறது. நான் கெட்டு போகிறேன், நீ என்ன பந்தயம் கட்டுறான்னா அவனை என்ன பண்ண முடியும்? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் உழைக்கிறதுக்கும் தன்னை உற்பத்தி பண்ணிக்கிடணும், தன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் தன்னை உற்பத்தி பண்ணிக்கிடணும், தன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் உற்பத்தி பண்ணிக்கிடணும். எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். குடும்பத்திலேருந்து, தொழிலிருந்து, வாழ்க்கையிலேருந்து, பக்தியிலேருந்து எல்லாத்துலேயும் போராட்டம் வரும். ஆனால் போராட்டத்தை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுது இல்லையா ஒரு இடத்துல, பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ தாங்கிக் கொள்ளும் முடியாத சோதனையே அல்லாமல் வேறு சோதனையை உனக்கு கொடுப்பதில்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். 4 பிரச்சனைகள் வரும்போது நம்ம கடவுளுக்கு பயந்து இருந்தோம்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் ஹவுஸ் ஓனர்ஸுக்கு தொல்லை கொடுப்பாங்க, நம்ம முன்னேறும்போது அக்கம் பக்கம் தொல்லை கொடுப்பாங்க, கெட்டவன் வந்து தொல்லை கொடுப்பான். பொதுவாக சொல்கிறாங்க காய்க்கிற மரத்தில் கல்லடி உழதான் செய்யணுன்ட்டு. அதனால் அந்த பில்டிங் ஓனரை இவர் அதிகமாக திட்டினது வந்து ஒரு சோம்பேறி. இவன் உழைக்க மாட்டான், இவன் உட்காந்துக்கிட்டே வாடகையில் பிடிங்கி திங்கணும்,
ஆளுங்களை பிடிங்கி திங்கணும், அவங்கள பிடிங்கி திங்கணும் எண்ணம் இருக்கணும், உழைக்கணும் எண்ணமே வர மாட்டான். இந்த உழைக்கணும் எண்ணம் இல்லாதவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டிய தேவையே இல்லை. கடவுளுக்கும் பயப்படணும், கண்ணீரோடு விதைக்கணும், கம்பீரமாக அறுவடை செய்யணும், மகிழ்ச்சியாக வாழணும். வேதம் சொல்லுது, உன்னுடைய வளர்ச்சியை கண்டு உன் சத்துருக்கள் வயிறறிந்து தணலாய் போவார்கள். உன்னுடைய வளர்ச்சியை கண்டு உன் சத்துருக்கள் வயிறறிஞ்சு தணலாய் போவார்கள். ஆமாம், நம்ம எலுமிச்சம்பழம் சுற்றலாம், சூடம் சுற்றலாம், எல்லாம் சுற்றலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்கும்போது, அவர் நம்மளை வாழ வைக்கும்போது, நம்ம வளரும்போது நம்ம சத்துருக்கள் வயிறறுவார்கள். ஆமேன். அல்லேலூயா.